சர்வேவின் முடிவு அதிர்ச்சியில் நடிகர் விஜய். 48 வயதை தாண்டிய மக்களின் ஓட்டை கணக்கில் எடுக்கவில்லையா தாவேகா? மாநாட்டிற்கு நேரெதிரான முடிவை பெற்ற தாவேகாவின் சர்வே. இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாவேகா கொள்கை அறிவிப்பு மாநாடு முடிஞ்ச அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவரோட கட்சிக்கான ஆதரவு எந்த அளவு மக்களிடையே இருக்குன்றத பற்றி ஒரு சர்வேவை எடுத்திருக்காரு. இது பொதுவாகவே எல்லா கட்சியிலையும் பண்ணுறது தான். திமுக கூட அவங்களோட ஆட்சி வந்ததுல இருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை லோக்கலில் சர்வே எடுக்கிறது தான். அதுபோல் அதிமுகவும் அவங்களோட தரப்புல இருந்து அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த பிரமுகர்கள் அவங்களோட சைடில் இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் தாவேகாவும் அதோட சர்வேவை எடுத்திருக்காங்க. அந்த வகையில் தாவேகா சர்வேவோட முடிவை பார்க்குறதுக்கு முன்ன அந்த சர்வேவை எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்கன்ற ஒரு லேயரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அந்த ஜோனில் சென்ட்ரல், வெஸ்டர்ன், சதர்ன், நார்தர்ன்னு தனித்தனி மாவட்டங்களாக ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் மாவட்டங்களாக பிரித்து அந்த கேட்டகரிக்கு கீழே சில கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. லைக் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் விகிதம் பிரித்து அதில் சர்வே எடுத்திருக்காங்க. அது போலவே ஏஜ்ன்ற கேட்டகிரி பிரித்து 18லேருந்து 21 வரைக்கும் ஒரு கேட்டகிரி, 22லேருந்து 35 வரைக்கும் ஒரு கேட்டகிரி, 36லேருந்து 45 வரைக்கும் ஒரு கேட்டகிரின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஏரியான்ற ஒரு கேட்டகிரி, அதில் அர்பன் சைட் பீப்புள்ஸ், ரூரல் சைட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அது போலவே ப்ரொஃபஷன், தொழில், கவர்மெண்ட் செக்டார் பீப்புள், பிரைவேட் செக்டார் பீப்புள்னு பிரித்து இந்த சர்வேவை துல்லியமாக எடுத்திருக்காங்க. இந்த சர்வேவுடைய ரிப்போர்ட் நவம்பர் மாத எண்டிலேயே ஓவர் ஆயிடுச்சு. அதை அனலைஸ் பண்ணி ஓவரால் ரிசல்ட் எடுத்து ரிப்போர்ட் பார்க்குறப்போ தான் தெரியுது 6% கூட கிடைக்கலன்றது. இது ரொம்ப ஷாக்கிங்கான ரிசல்ட் தான். ஈவன் இந்த சர்வேல அவங்க டார்கெட் ஆடியன்ஸாக இருந்தது கம்ப்ளீட்டாக 18 to 45 வயசில் உள்ள மக்கள் தான். தாவேகாவோட வாக்காளர்களில் உள்ள டார்கெட் பீப்புளாக அவங்க பார்க்குறது 18 வயது கம்ப்ளீட் ஆகி முதல் முறையாக ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ், பின் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அவங்க மெயினாக டார்கெட் ஆடியன்ஸாக வச்சுருக்காங்க. முதல் முறையாக ஓட் போடுற ஓட்டர்ஸ் தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்காங்க. அதனால் அவங்க சர்வேலையே 45 வயதை தாண்டின அப்படின்ற ஒரு கேட்டகிரி இல்லவே இல்லை. இந்த ரிசல்ட் கண்டிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா சீமான் அவர்களுக்கு கிடைச்ச தோராயமான ஆதரவை வச்சு குறைந்தது 13% ஆதரவாவது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அந்த எதிர்பார்ப்பில் பெரும் இடியே இறங்கினதா தான் இருக்கு இந்த 6% கூட இல்லைன்ற ரிப்போர்ட். அவர் மாநாட்டோட மேடையில் கூட சொல்லியிருப்பாரு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஆட்சி அமைப்போம், வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு. இந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸ் உள்ள பேச்சை உடைக்கிற மாதிரியான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு இந்த சர்வே. மேலும் தாவேகா நடத்தின கொள்கை அறிவிப்பு மாநாட்டுக்கே 10லேருந்து 15 லட்சம் மக்களுக்கு மேலே கூடியிருந்தாங்க. அதனாலவோ என்னவோ அதிகபட்சமான எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் தானே. அதனால தானே இந்த சர்வேவையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சர்வே ரிப்போர்ட் டோட்டலாகவே 6%த்தையே தொடலை, 5.77 சம்திங்லேயே நிற்குது. அதுவும் புதுசாக ஆரம்பித்து இன்னும் தேர்தல் களத்தையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு இது சரியானது தான். ஆனால் மீதி இருக்கக்கூடிய இந்த 1.5 வருஷத்தில் மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களும் அவங்களோட பங்கை செய்வாங்க தானே. ஆளுங்கட்சினும் எதிர்கட்சினும் எல்லாருமே அவங்களோட பங்கையும் பிரச்சாரம் பண்ணுறது, வாக்குறுதி கொடுக்கறது, செயல்பாடுகளை பற்றி பேசுறதுன்னு ஒவ்வொன்றும் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. அப்போது இன்னும் பெரிய அளவில் இவங்களோட பங்கை ஆட்டினாதானே இவங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஆனால் கொள்கை அறிவிப்பு மாநாடு முடிஞ்சதுல இருந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னவரை எந்த ஒரு விதமான நிகழ்வுலையும் அவர் கலந்துக்கவே இல்லை. ஈவன் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனையிலையும் எந்த ஒரு கருத்தையும் அவர் வெளியிடலை. அதானி பற்றிய விவாதத்திற்கும் அவர் எந்த விதமான கருத்தையும் சொல்லலை. இந்த மாதிரி கடந்த 20 நாட்களாக பொலிட்டிக்கல் சைடில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்னு பெருசாக
அவர் ஒரு விதமான விஷயமும் பண்ணலை, எக்ஸப்ட் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை தவிர. முக்கியமாக அரசியல் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் பொது கருத்தையோ சொந்த கருத்தையோ இதுவரைக்கும் தெரிவிக்காமே இருக்காரு. இப்படியே ஆக்டிவாக இல்லைன்னா எப்படி? அவர் மக்கள்கிட்டையாவது ஏதாவது நேரடி சந்திப்பை நடத்தியிருக்காருன்னா அதுவும் இல்லை. இதை போலவே போச்சுன்னா இருக்கக்கூடிய இந்த 6% சந்தேகமே.